வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 8க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நவம்பர் 8ல் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையினை வழங்க ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்த இந்தியாவோட முதல் மாநிலம். ஸோ எந்த ஸ்டேட் வந்து தன்னுடைய மாநிலத்திற்காக ஸ்டார்லிங்க் நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்து இந்த இணைய சேவையை வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான். ஓகேவா. அடுத்து வருஷத்துக்கு 2 முறை நடைபெறக்கூடிய 2025 நடந்த 2வது கடற்படை தளபதிகள் மாநாடு. ஸோ இந்த தளபதிகள் மாநாடு வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. வருஷத்துக்கு 2 முறை நடைபெறும். ஸோ இந்த வருஷத்தில் 2025 2வது முறையாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லியில் தான், புது டெல்லியில் தான் நடந்திருக்கு. அண்ட் இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நௌசேனா பவன் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மாநாடு வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க இந்த மாநாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம கடற்படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கணும், கடல்சார் பாதுகாப்பு எப்படி இருக்கணும், திறன் மேம்பாடு, முப்படைகளை ஒருங்கிணைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த கடற்படை தளபதிகள் மாநாட்டில் வந்து விவாதிச்சிருக்காங்க. அடுத்து இந்த மாநாட்டில் இன்னொரு விஷயத்தையும் விவாதிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா சாகர் மாந்தன் நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அதாவது இந்த சாகர் மாந்தன் நிகழ்வு என்னன்னா சமகால கடல்சார் மற்றும் பாதுகாப்பு துறையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் இந்த சாகர் மாந்தன் நிகழ்வுலையும் இந்த மாநாட்டில் தான் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுமே இங்கே இந்த மாநாட்டில் நடந்ததான். அடுத்து 2026 ஆண்டோட சர்வதேச கடற்படை ஆய்வில் இருந்து எந்த நாடுகளை இந்தியா விலக்கி உள்ளது? ஸோ விலக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளை விலக்கிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாடுகள்னா சைனா அண்டு துருக்கி. ஸோ இந்த 2 நாடுகளையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடற்படை ஆய்வு, சர்வதேச கடற்படை ஆய்வுலேருந்து நம்ம இந்தியா வந்து வேணான்னு சொல்லி விலக்கிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் இருந்துச்சு இல்லையா. அப்போ இந்த சைனாவும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த 2 நாடுகளையும் இந்த சர்வதேச கடற்படை ஆய்விலிருந்து இந்தியா வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி மந்த் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நடைபெறதுக்கு வந்து விசாகப்பட்டினத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அமெரிக்கா, ரஷ்யான்னு சொல்லி பெரிய பெரிய நாடுகள் கிட்டத்தட்ட 55 நாடுகள் வந்து பங்கேற்குது. இது நடக்கிறது வந்து விசாகப்பட்டினத்தில். அடுத்து வானியலாளர்கள் கண்டறிந்த பூமியை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு நிறை கொண்ட, ஸோ பூமியை விட 4 மடங்கு நிறை கொண்ட ஒரு பாறை பாங்கான ஒரு வெளிப்புற கோளை வந்து வானியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து GJ251c. இதுக்கு வந்து சூப்பர் எர்த்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சூப்பர் எர்த், அதாவது சூப்பர் எர்த்து. ஏன்னா இது வந்து நம்ம பூமியை விட 4 மடங்கு நிறை கொண்டதா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு சூப்பர் எர்த் இல்லைன்னா GJ251c அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்து கடற்படை சௌர்யா அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தை வந்து எங்க நிறுவப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அருங்காட்சியகம் நிறுவப்பட இடம் வந்து லக்னோ. ஸோ லக்னோ தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் 2025. ஸோ 2025க்கான வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே அப்படிங்கிறது வந்து எந்த நாள் அனுசரிக்கப்படுதுன்னா நவம்பர் 5. ஸோ நவம்பர் 5 வந்து அனுசரிக்கப்படுது. அடுத்து கடைசியில் பார்த்தோம்னா போர் மற்றும் ஆயுத மோதலில் சுற்றுச்சூழல் சுரண்டுவதை தடுப்பதற்கான சர்வதேச தினம் அப்படிங்கிறது வந்து நவம்பர் 6 வந்து அனுசரிக்கப்படுது.
ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதியில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடுத்தடுத்து வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்க்காதவங்க முன்னாடி உள்ள வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.